தவறான பாதையில் வீடு கட்ட அல்லது அந்தஸ்தை உயர்த்தி கொள்ள ஒரு வழியை தேர்ந்தெடுக்கும் ஒரு ஏழை குடிமகன் ஒருவேளை பணக்காரனாக ஆகலாம். ஆனால் அது உண்மையான பணக்காரனாக இருக்க முடியாது. அதற்கு பெயர் பணக்கார வேஷம். அந்த வேஷம் ஒரே ஒரு மழையில் நனைந்தால் கரைந்து போகும். அந்த மழை எந்த ரூபத்தில் வரும் என்று அவனுக்கே தெரியாது. நோய் என்ற ஒரு பெரும் மழை இருக்கிறது, போலீஸ் என்ற ஒரு மழை இருக்கிறது, திருடர்கள் என்ற ஒரு மழை இருக்கிறது, உன் மனைவி மூலமாக கூட ஒரு மழை வரக்கூடும். அந்த மழையில் உன் பணக்கார வேஷம் கலைந்து போனால் திருப்பி உன்னால் ஒரு பணக்கார வேஷம் போட முடியாது. குடிசையில் வாழ உன்னால் பக்குவம் பெறவும் முடியாது. எனவே முதலில் இருக்கும் குடிசையை காப்பாற்றிக்கொள். உன் குடிசையின் தரைக்கும் குனிந்து செல்லும் பழக்கத்திற்கும் அந்த வெளிச்சத்திற்கும் நீ நன்றாக பழகிக்கொண்டு பக்குவப்பட்டு கொண்டால் பணக்கார வேஷம் கலைந்து போனால் கூட மீண்டும் அந்த குடிசைக்கு உன்னால் குனிந்து போக முடியும். பணக்கார வேஷம் உன்னை தேடி வரும்போது நீ மிகவும் எச்சரிக்கையாக இரு. மிகப்பெரிய அரண்மனை போல் பங்களா கட்டினால் கூட அதில் ஒரே ஒரு அறையில் குனிந்து செல்வது போல் வாசலை அமைத்துக்கொள். அந்த அறைக்கு அடிக்கடி போய் வா. பழைய நினைவுகள் உன்னிடம் தங்கிக் கொண்டே இருக்கும். எனவே பணம் வரும் ஒவ்வொரு மனிதனும் முதலில் பயப்பட ஆரம்பிப்பதுதான் சிறந்த சிந்தனை. பணம் வந்து குவியும், நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எதற்காக நமக்கு இந்த பணக்கார வேஷத்தை இறைவன் போட்டு பார்க்கிறான் தெரியவில்லையே என்று ஒரு எச்சரிக்கை மணி அடித்து கொண்டே இருக்கட்டும். அந்த எச்சரிக்கை மணிதான் உன்னை பக்குவப்படுத்தும் ஒரு மாற்று மருந்து. இது பணக்காரர்கள் வாழ்வியல் இலக்கணமாக கூட எடுத்துக்கொள்ளலாம். விதியை மாற்றி திடீரென்று உன்னை செல்வந்தனாக இறைவன் ஆக்கிவிடும் போது அக்கண முதல் நீ கவனமாக இரு. உன்னை விட உன் மனைவி பிள்ளைகளை கவனமாக வைத்திரு. நீயாவது ஒருவேளை வேடம் கலைந்து போனால் தாங்கிக் கொள்வாய், இல்லை தற்கொலை செய்து கொள்வாய். ஆனால் நேற்று வரை பஸ்ஸில் பயணம் செய்துவிட்டு திடீரென்று காரில் மட்டும்தான் நம் பிள்ளைகள் போக வேண்டும் என்று குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்தி விடாதே. உன் மனைவிக்கு உடம்பெல்லாம் நகை பூட்டி அலங்கரித்து பார்த்து மாதம் 5,000 ரூபாய்க்கு வாழத் தெரிந்த உன் மனைவிக்கு மாதம் 50,000 ரூபாய் செலவு செய்ய கற்றுக் கொடுத்து விட்டால் உன் வேடம் கலையும் போது அதிகமாக பாதிக்கப்படுவது முதலில் உன் குழந்தைகளும் அடுத்ததாய் உன் மனைவி. அவளால் மீண்டும் 5,000 ரூபாய்க்கு மாத செலவை கழிக்கவே முடியாது. பெண்களின் கைக்கு ஒரு பொருள் வராத வரை அவர்கள் கைகளை மூடிக்கொண்டுதான் இருப்பார்கள். 2 கை நிறைய பணப்புழக்கத்தையும் நகைப்புழக்கத்தையும் நீ கொடுத்துவிட்டு பின் ஒரு நாளில் இல்லை என்ற சூழல் வரும்போது ஒரு பெண்ணின் கை மட்டும் அவ்வளவு எளிதாக மூடவே மூடாது. கைகள் என்னவோ சிறியதாகத்தான் இருக்கும், உன்னால் தான் அந்த கையை நிரப்ப முடியாமல் போய்விடும். ஆத்தில் போட்டாலும் அளந்து போடு என்பது 6 என்று மருவி போய்விட்டது. பிராமணர்கள் இந்த பழமொழி அவர்களுக்கு ஆத்து என்பது இல்லம், இல்லத்தில் கொடுப்பதை கூட அளந்து கொடு என்று அவர்கள் தங்கள் வாழ்க்கையை பக்குவப்படுத்தி கொண்டு விட்டார்கள். எந்த ஒரு பிராமணனும் அவன் எப்படி வாழ்கிறான் என்பதும் தெரியாது, வாழ்ந்து கெட்டு பட்டினியை கிடந்தாலும் வெளியில் தெரியாது. இதை நீங்கள் கண்கூட பார்த்திருக்க முடியும். எந்த ஒரு பிராமணனும் எவ்வளவு சம்பாதித்தாலும் அதை ஊருக்கே வெளிச்சம் போட்டு காட்டிக்கொள்ளவே மாட்டான். அவன் பணமெல்லாம் கல்விக்கும் தொழிலுக்கும் மேலும் மேலும் போய்கொண்டே இருக்கும். வரும் பணத்தை எல்லாம் அளவோடு செலவழிப்பான், அளந்து கொடுப்பான்.